ஒருத்தனுக்கு பண ஆசை, ஒருத்தனுக்கு பதவி ஆசை, ஒருத்தனுக்கு புகழ் ஆசை. எவனை எதை பட்டோம்னா அவன் கீழே தள்ளுவான்றதை பிசாசு பார்த்துட்டே இருப்பான். எது மேல உனக்கு ஆசை வருது, எது மேல உனக்கு கண்ணு வருது, அப்ப நிக்கணும் அப்படின்னா பேதுரு தப்பு பண்ணாரு, மறுதளிச்சது அவர் உண்மைதான். அதனாலதான் இயேசு வந்து கேட்கும் போது நீ என்ன நேசிக்கிறாய், ஆனா பேதுரு என்ன சொன்னார், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதாப்பா, உமக்கே தெரியும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, நீங்க அப்படி விட்டுட்டு போனா நான் என்ன பண்றது, எனக்கு பயமா இருந்துச்சுல்ல அப்படின்னு அவர் சொல்லல. இல்ல, உங்களுக்கு என்னை பத்தி தெரியும்ப்பா, நான் சொன்னேன் உங்களுக்காக ஜீவனை கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த சேவர்களை பார்த்த உடனே நான் ஓடி போயிட்டேன். இப்ப கேட்கிறார் ஆண்டவர், பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னா, உமக்கே தெரியும் ஆண்டவரே, நான் சொல்லுவேன் ஆனா என்னால செய்ய முடியாது, உமக்கே தெரியும். அதான் பேதுரு சொன்னார். எத்தனை பேர் ரிலேட் பண்றீங்க உங்க வாழ்க்கையோட? நீங்க சொல்லுவீங்க ஆனா உங்களால செய்ய முடியாது. பேதுரு அப்படிதான் இருந்தார், நம்மள மாதிரி தான். சொல்லுவாரு, வைராக்கியமா பேசுவாரு, ஆனா செய்ய மாட்டார். அவரால் செய்ய முடியல. அவருக்குள்ள குறைவுகள் இருந்தது, ஷார்ட் கமிங் இருந்துச்சு. ஆனா பேதுருக்குள்ள எப்பவுமே ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட் இருந்துச்சு. அதனாலதான் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல நம்ம வாசிக்கிறோம், பெண்டெகாஸ்டல் டேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது காலூன்றி நின்றது எவன் தெரியுமா? எவன் ஒருவன் விழுந்தானோ, எவன் 3 தரம் மறுதளித்தானோ. அல்லேலூயா. நம்ம முயற்சி செஞ்சு நம்ம சொல்றதை நம்ம செய்ய முடியாம போறோம் பாருங்க, அது மாம்சம். ஆனா மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது. இதுக்காக தான் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு வாலிபர்கள் கிட்ட சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்க ஹார்ட் ஒன்று டிசைர் பண்ணும், நினைக்கிறத நம்மளால செய்ய முடியாம போறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ரொம்ப மோசமான ஒண்ணு. அப்ப இதுக்காக தான் ஆவியானவர் நமக்குள்ள வேணும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்மள என்ன பண்ணுவார், உணர்வு உள்ளவர்களா வச்சுப்பார். ஒரு சின்ன விஷயத்த நாங்க ஒரு சமீபத்தில் ஒரு ஊழியர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு சில கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தோம். பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்துல அவர் சொன்னாரு, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா, நான் ஏதாவது தவறா பேசிட்டேனா, உமக்கு பிரியமில்லாததா உன்னை பேசிட்டேனா? எப்படி இருக்காங்க பாருங்க. ஒருத்தரை கர்த்தர் உயர்த்துறாருன்னா அது காரணம் இருக்கு. ஒருத்தரை உயர்த்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க இன்டென்ஷனை கர்த்தர் பார்க்கிறார். எவ்வளவு காசு போடுறேன்றத உலகம் பார்த்துச்சு, ஆனா தான் கிட்ட இருந்த மொத்தத்தையும் இவ கொடுத்தான்றதுதான் கர்த்தர் பார்த்தார். மனிதன் பார்க்க முடியாததை பார்க்கிற இயேசு இந்த அறையில் இருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் அறிய முடியாதவைகளை அறிகிற இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசும்போது என் மனசு எப்படி தெரியுமா சொல்லும், இந்த இடத்துல ஒரு சைலண்ட் லிசனர் இருக்கார். I love the word in English. There's a silent listener in this room. நம்ம என்ன பேசினாலும் பேசிட்டு எழும்பிடலான்னு இல்லை, நம்ம பேசுற ஒவ்வொன்றையும் கேட்கிற ஒரு அமைதியா, என்ன என் பிள்ளை பேசுறா, இந்த இடத்துல எப்படி ரெஸ்பாண்ட் பண்றா, இந்த இடத்துக்கு எப்படி கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார். There's a silent listener. Hallelujah. ஆமென். உணர்வுள்ளவளா மாற்றுங்கப்பா.